ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம அக்டோபர் 24, 2025க்கான இம்பார்ட்டன்ட் ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்கன்னா, யூஎஸ் சாங்ஷன் ரஷ்யா ஆயில் மேஜர் இந்தியன் ரிஃபைனரி பாயிண்ட்ஸ் டு கட் பை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது என்ன பேக்ரவுண்ட் அப்படின்னா, அது ரொம்ப நாளாகவே போயிட்டுருக்கு. பட் இப்போ இதில் டொனால்ட் ட்ரம்ப் யூஎஸ் பிரசிடெண்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு நல்லா தெரியும், நம்ம மேஜராக ஆயில் கிட்டத்தட்ட ஒரு 40% ஆயில் யார்கிட்ட வாங்குகிறோம் அப்படின்னா ரஷ்யா கிட்ட தான் வாங்கிட்டுருக்கோம். ஸோ அதிகப்படியாக ரஷ்யா கிட்ட தான் வாங்கிட்டுருக்கோம். நம்ம நிறையா இம்போர்ட் அவங்கக்கிட்ட தான் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு அப்புறம் யார் அதிகமாக ரஷ்யா கிட்ட வாங்குறாங்க அப்படின்னா சைனா. ஸோ சைனா நம்ம 2 பேரும் தான், இந்தியா அண்ட் சைனா தான் மோஸ்ட்லி ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறது. ஸோ ஏன்னா இந்த 2 கண்ட்ரிக்கு தான் தேவைகள் அதிகம். ஏன்னா இந்த 2 கண்ட்ரி இந்தியாவும் சைனாவும் தான் பாப்புலேஷனில் ரொம்ப அதிகமானவங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு தான் எனர்ஜி அதிகமாக தேவைப்படுது. ஸோ அதனால் இவங்க ரஷ்யா கிட்ட வாங்குகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஈரான் கிட்ட வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் ஈரான் கிட்ட யூஎஸ் சாங்ஷன் போட்டனால நம்மளால் வாங்க முடியல, நம்ம அதை கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ரஷ்யா கிட்ட நம்ம டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் தான் நம்ம ஆயில் வாங்கிட்டுருக்கோம். இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வார் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ நமக்கு ஆயில் அவங்க சப்ளை பண்ணுறதுனால அவங்க ரிட்டர்ன்ஸ் டாலர் வாங்குறதுனால இப்போ யூஎஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வார் போயிட்டுருக்கிறதுக்கு ரஷ்யா கிட்ட ஃபினான்ஷியல் பவர் இருக்கிறதுனால தான். ஸோ அப்போ இவங்களோட ஃபினான்ஷியல் பவர் ஆயில் சப்ளை பண்ணுறது மேஜராக இருக்குது. ஸோ அதை கட் பண்ணோம் அப்படின்னா வார் கட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் யூஎஸோட பிரசிடெண்ட் சொல்கிறாரு. ஸோ அதனால் இந்தியா எவ்வளோ நமக்கு நிறைய சாங்ஷன் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாது, ஸோ மோஸ்ட்லி எல்லாத்தையும் கட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நமக்கு என்ன பார்த்திங்கன்னா, நமக்கு எப்போவுமே ஆல் டைம் ஃபேவரட் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டால் அது நமக்கு ரஷ்யா தான். ஸோ அப்படிங்கிறப்ப இருந்தாலும் நமக்கு ரொம்ப சாங்ஷன்ஸ் அதிகமாக போடுறதுனா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரோம். ஸோ இதான் இந்த ஆர்டிக்கலில். இதில் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வருஷத்தோட எண்டுக்குள்ளே மொத்தமாகவே குறைச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்தியாவோடைய அந்த இம்போர்ட் பண்ணுறது நம்ம குறைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஆயிலோடைய இம்போர்ட் நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உலக லெவலில் ஆயிலோட ப்ரைஸ் அப்படிங்கிறது 3% பக்கம் அதிகமாக போகும். ஸோ இவ்வளோ அதிகமாக போச்சுன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ரைஸ் ஆகும், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரைஸ் எவ்ரிதிங் எல்லாமே அஃபெக்ட் ஆகும், எல்லாமே ரைஸ் ஆகும். ஸோ எந்த இதில் ஆயிலில் சாங்ஷன் போட்டிருக்காரு அப்படின்னா ரோஸ்நெஃப்ட் அண்ட் தென் லுக் ஆயில், இந்த 2 இதுலேருந்து தான் சாங்ஷன் போட்டிருக்காரு ரஷ்யாவோடதில். ஸோ அதுதான் இது சொல்ல வராரு. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்தியா இப்படி பண்ணியிருக்காங்க, ஸோ இவங்க இப்போ ஃப்யூச்சர் இனிமேல் போக இந்த வருஷத்துக்குள்ளே கட் பண்ணிடுவாங்க, அதே போல் சைனாவையும் நாங்கள் பண்ண வைக்கலாம், பர்சுவேட் பண்ணணும்னு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு நல்லா தெரியும், இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. இப்போ கட் ஆகிட்டே போகுது அப்படின்னா கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெயின் ஆகும். இப்போ இதில் யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் ரிலேஷன்ஷிப் கன்வர்ஜ் ஆகும். பட் இருந்தாலும் நமக்கு ஆல் டைம் ஃபேவரட் ஃப்ரெண்டு நமக்கு ரஷ்யா. ஸோ அவங்களோட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஆல்டர்னேட்டிவாக யோசிக்கணும். இதுக்கு முன்னாடி ஈரான் கிட்ட வாங்கிட்டு இருந்தோம், அதுக்கு ஈரான் கிட்ட வாங்கிட்டு இருக்கும் போது யூஎஸ் சாங்ஷன் போட்டோன்னா அவங்கக்கிட்டேயும் வாங்க முடியல. இப்போ நம்ம ரஷ்யா கிட்ட வாங்கிட்டு இருக்கோம் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில், இப்போ அவங்கக்கிட்டே சாங்ஷன் போட்டிருக்கனால அவங்கக்கிட்டே வாங்க முடியாது. ஏன்னா இவங்க செகண்டரி சாங்ஷன் மாதிரி யாரெல்லாம் அவங்க சாங்ஷன் போட்டிருக்காங்களோ அவங்கள டைரெக்டாக அட்டாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த கண்ட்ரிஸ்குள்ளே யாரெல்லாம் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்களோ அவங்களே அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ ரஷ்யாக்கிட்டே வாங்க முடியாது. சரி, நம்ம ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் பார்க்கலான்னு பார்த்தா நமக்கு ரஷ்யா அளவுக்கு டிஸ்கவுண்ட்டாக நமக்கு ஆயில் கொடுப்பாங்களான்னு கேட்டால் அது கொஷின் மார்க் தான். ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நாட் ஃப்யூச்சர்னு சொல்கிறத விட இப்போயே பார்த்திங்கன்னா ஆயில் ப்ரைஸ் ரைஸ் ஆகும். இது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ அதுதான் இந்த ஆர்டிக்கலில் நம்ம பேக்ரவுண்டில் யோசிக்கணும். ஸோ நம்ம வேறு ஆல்டர்னேட்டிவாக க்ரீன் எனர்ஜி இந்த மாதிரி நம்ம யோசிக்க பார்க்கணும். அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்யணும். ஏன்னா இது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நமக்கு சப்ளை கட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் நம்ம பார்க்கணும். இது அந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. ஸோ இது உங்களுக்கு ஜிஎஸ் பேப்பர் 2 இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், எக்கனாமி பாயிண்ட் ஆஃப் வியூ, ஜிஎஸ் பேப்பர் 3 எல்லாத்துலேயுமே நீங்கள் திங்க் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேஜில் வேறு எதுவுமே இல்லை. ஸோ இந்த பேஜில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
லிட்ரஸி ஹெல்ப் கேரளா லீட் இன் டெவலப்மெண்ட் இண்டிஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு திரௌபதி முர்மு நம்ம பிரசிடெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா நமக்கே தெரியும் கேரளா தான் பார்த்திங்கன்னா லிட்ரஸியில் நல்லா இருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக கூட நம்ம பார்த்தோம் கேரளாவில் வந்து 100% டிஜிட்டல் லிட்ரஸி வாங்கிட்டாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஈவன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்லேயுமே அவங்க தான் ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. ஈவன் அவங்க 1991 இருந்தே இதுக்காக வந்து செஞ்சவங்க. அங்கே நிறைய வந்து சோஷியல் ரிஃபார்மர்ஸ் வந்து இதுக்காக நிறைய பண்ணியிருப்பாங்க. சோஷியல் ரிலேட்டட் ரிஃபார்மர்ஸ்லாம் லைக் பார்த்திங்கன்னா ஸ்ரீ நாராயண குரு, ஐஎம் கலி, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய எம்ஃபசைஸ் பண்ணியிருப்பாங்க கேரளாவில். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈவன் நம்ம நேற்று கூட பார்த்தோம் ஒரு நியூஸ் ஆர்டிக்கல், அவங்க வந்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியை வந்து ஒழிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டார்கெட்டடாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒழிச்சிட்டாங்க. அதுக்காக நவம்பர் 1 வந்து கூட ஒரு பாராட்டு விழா மாதிரி வைக்கிற மாதிரி கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பிரசிடெண்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம பேசிக்காக வந்து தெரிஞ்சுக்கலாம் அவங்க என்ன மாதிரிலாம் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத. ஸோ அதை நம்மளும் எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணலாம்ல அதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது புக்காலி ரைஸ். ஸோ இது ஆல்ரெடி ஜிஏ டேக் கொடுத்துருக்காங்க கேரளாவில். ஸோ இந்த ரைஸை பற்றி நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா சால்ட் வாட்டர் வந்து டாலரன்ஸ், இங்கே வந்து சால்ட் வாட்டர்லேயே வந்து இந்த ரைஸ் வந்து வளரும். ஸோ அந்தளவுக்கு டாலரன்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் பேடி வந்து இந்த ரைஸில் இந்த ஃபீல்டில் வந்து பேடி வந்து க்ரோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த பேடி இப்போ க்ரோ பண்ண அந்த ஃபீல்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா அங்கே வந்து நம்ம வந்து ஃபிஷ் கல்டிவேஷன் அல்லது வந்து ப்ரான் கல்டிவேஷன் இதெல்லாம் பண்ணிக்கலாம். அதை வந்து அந்த பேடி வந்து அந்த ஃபிஷ்ஷு ப்ரான் இதெல்லாம் சாப்பிட்ருக்கோம். அதுக்கப்புறம் அந்த லேண்டில் வந்து நீங்கள் திருப்பி கல்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபர்டிலைசர் மாதிரி இருக்கும், ஒரு நேச்சுரல் ஃபர்டிலைசர் மாதிரி இருக்கும் ஆர்கானிக்காக. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெஸ்டிசைட்ஸ் தேவைப்படாது. இந்த ரைஸ் வந்து ரொம்பவே வந்து ஹெல்த்துக்கு நல்லது, நியூட்ரியன்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இந்த ரைஸில் இருக்குது. ஸோ அதனால் பேசிக்காக அது நீங்கள் ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரைஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் மீடியா. ஸோ நேற்றே நம்ம பார்த்தோம், இப்போ ரீசெண்டாக என்விரான்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டர் வந்து நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண அந்த டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் சரி, வீடியோ, ஆடியோ எதுவாக இருந்தாலும் அது சோஷியல் மீடியாவில் போடுறதுக்கு முன்னாடி அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் க்ரியேட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு தான் போடணும். அப்படி இல்லைன்னா பிளாட்ஃபார்மே கண்டுபிடிச்சி போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுக்காக வந்து ஐடி ரூல்ஸ் 2021 வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ இது மேண்டேட்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய டீப் ஃபேக் இமேஜஸ்லாம் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி. இப்போ ஆக்சுவலாக அந்த பர்சன் வந்து பேசியிருக்கவே மாட்டாங்க, பட் ஆனால் அந்த பர்சன் தான் பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவங்கள பற்றின அவங்களுடைய ரைட் டு லைஃப் இந்த மாதிரி நிறைய விஷயம், ஃப்ரீடம், ப்ரைவசி, இந்த மாதிரி எவ்ரிதிங் வந்து அஃபெக்ட் ஆகுது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில். ஸோ அவங்க மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து க்ரியேட் ஆகுது. இந்த மாதிரி எல்லாத்தையுமே சரி செய்யணும் அப்படின்னா முதல்ல வந்து ரியல் எது, சிந்தட்டிக்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா யூஸ் பண்ணது எதுன்னே டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல. முதல்ல அதை தெரிஞ்சால் தான் மக்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸானே தெரியும். ஏன்னா நம்மளே சம்டைம்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது ரியல் இமேஜுக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா க்ரியேட் பண்ண இமேஜுக்குமே வித்தியாசம் தெரிய மாட்டேது, எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. நம்மளே சம்டைம்ஸ் ஏமாந்துருவோம். ஸோ அப்போ முன்னாடியே வந்து டிஸ்க்ளைமர் மாதிரி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆமாம் இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் அப்படின்னா நம்ம ஓகே அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதுக்கடுத்து நம்ம இப்படி தான் இருக்குங்கிறதாவது நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இது மக்களுக்கு அவேர்னஸ் வேணும், இதை பற்றி டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியணும். அப்போ தான் இந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன், டீப் ஃபேக்லாம் க்ரியேட் ஆகாது. ஸோ அதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது நல்ல விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆர்டிக்கலில் குட் ஜாப் அப்படிங்கிறது எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஹசார்டஸ் ஜாப்லாம் விமன் வந்து எம்ப்ளாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து ஃபேக்ட்ரிஸ் அதிகம். ஸோ ஃபேக்ட்ரிஸ் அதிகம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற லேபர்ஸும் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அங்கே விமனும் அதிகமாக இருப்பாங்க. சில வந்து ரொம்ப ஹசார்டஸான ஜாப் லைக் வந்து கிளாஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறது, இந்த மாதிரி சில பிளேசஸ்லாம் வந்து உமன் வந்து எம்ப்ளாய் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ வந்து ஈக்குவாலிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கேயும் வந்து எம்ப்ளாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் ப்ரெக்னென்ட் விமன் அவங்களாம் வந்து நாட் அலோடு, அவங்க மட்டும் அலோடு கிடையாது, ஏன்னா டேஞ்சரஸ் அப்படிங்கிறதுனால நாட் அலோடு. இதில் என்ன சொல்கிறாங்க இந்த ஆர்டிக்கல் அப்படின்னா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஓகே,
ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி கூட நைட் ஷிஃப்ட் வந்து விமன் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, கன்சென்ட் ஓகே அப்படின்னா நைட் ஷிஃப்ட் கூட ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா ஈக்குவாலிட்டி ரிலேட்டடாக பேசியிருப்பாங்க. ஆணுக்கு பெண் வந்து எந்த விதத்துலேயும் வந்து ஈக்குவாலிட்டி இல்லாமல் இல்லை, ஸோ ஈக்குவல் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டெப்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. பட் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே ஈக்குவலாக கொண்டு வரது எல்லாமே லாஜிக் ஓகே தான், பட் அதுக்கான சில ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் எல்லாமே ஈக்குவலாக பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு சில அம்யூனிட்டிஸ்லாம் வேணும்ல, செப்பரேட்டாக டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வேணும், சேஞ்சிங் ரூம் ஃபெசிலிட்டிஸ் வேணும், அதுக்கப்புறம் மெடிக்கல் செக்அப், இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸும் அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கான செய்யுங்க. ஏன்னா நீங்கள் ஈக்குவாலிட்டியாக கொண்டு வரீங்கன்னா அதில் சில ஃபெசிலிட்டிஸும் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் வந்து சொல்ல வராங்க. ஸோ இதுதான் பேசிக்காக சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிக்கலில் வந்து யூஎன் வந்து கொண்டு வந்து கிட்டத்தட்ட 8 இயர்ஸ் ஆச்சு. ஆக்சுவலாக வந்து சர்வனிட்டி, ஈக்குவாலிட்டி, பீஸ்ஃபுல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேர்ல்டு வார் டைம். ஸோ அதுக்காக கொண்டு வந்திருப்போம். இதில் நிறையா விஷயங்கள் வந்து பேசிக்காக தான் சொல்லியிருப்பாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை, ஜஸ்ட் யுஎனுடைய அந்த முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம தான் மோஸ்ட்லி வந்து பீஸ் கீப்பிங்கில் வந்து நம்ம அதிகமாக கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் நம்ம வந்து இன்னும் நமக்கு மெம்பர் ஆகலை. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. பேசிக்காக ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவ்வளோ ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இல்லை. நெக்ஸ்ட் இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன் தமிழ்நாட்டோடைய மான்சூன் வந்து அஃபெக்ட் ஆகுது, ஆக்சுவலாக மான்சூன் வருது, இது ஏன் தமிழ்நாடு அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இப்போ நம்ம பார்த்தோன்னா, இப்போ வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் இந்த பக்கம் வரும்போது இங்கே வந்து கேரளா இருக்குது. ஸோ கேரளா தான் ஃபர்ஸ்ட் ஹிட் ஆகும். சவுத் வெஸ்ட் மான்சூனில் மோஸ்ட் அஃபெக்ட் ஆகிறது கேரளா தான். அதே மாதிரி மேலேருந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் வரும்போது இந்த சைடு பே ஆஃப் பெங்கால் பக்கத்தில் இருக்கிறனால தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட்டு அதிகமாக அஃபெக்ட் ஆகும் நவம்பர் டிசம்பர் சமயத்தில். ஸோ அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நமக்கு நல்லா தெரியும் எக்ஸஸ் ரெயின்ஃபால் வர்றதுக்கான ரீசன், இப்போ கூட நம்ம 2023 கூட ஒரு சைக்ளோன் வந்துச்சு. இதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்பட்டுச்சு. நிறைய ரோடுகளில் தண்ணி, இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஈவன் பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஃப்ளட்டு வர்றதுனால இப்போ மழை பெய்யும், அதிகமாக ஃப்ளட்டு வரும்போது ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆகும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அஃபெக்ட் ஆகும், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஈவன் வந்து ஹெல்த்லேயும் அஃபெக்ட் ஆகுது. இப்போ அக்ரிகல்ச்சர் பார்த்திங்கன்னா, அக்ரிகல்ச்சர் அப்போ தான் ஏதாவது விளைச்சிருப்பாங்க, விளைச்சல் போட்டிருப்பாங்க, அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ரன் ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூட்ரியன்ட் எல்லாம் அந்த தண்ணியில் அப்படியே அடிச்சுட்டு போயிடும், ஃபர்டிலிட்டி லாஸ் ஆகும். இப்போ வந்து இதனால் ஃபங்கல் டிசீஸ் வரும், ரொம்ப ஈரப்பதமாக இருக்கும்போது ஃபங்கல் டிசீஸ் வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பூச்சிக்கொல்லி மருந்து போட்டிருப்பாங்க, உரம் போட்டிருப்பாங்க, எல்லாமே அஃபெக்ட் ஆகி அடிச்சுட்டு போயிடும். அப்புறம் இதில் நிறைய தண்ணி வந்து இப்படியே தேங்கி மலையில் நின்றுட்டு இருக்கும்போது என்ன ஆகும், மஸ்கிட்டோஸ் ஃபார்ம் ஆகும், வெக்டர் பார்ன் டிசீசஸ் வரும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். ரொம்ப நாள் வந்து இப்படியே ரெயின் போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ரோட்ஸ்லேருந்து, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஏன் பர்டிகுலராக வந்து தமிழ்நாடு வல்னரபிளாக இருக்குன்னா இதான் ரீசன். இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன் கேரளாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹிட் ஆகும், அங்கேயும் ஃப்ளட் ஆகும். அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து தமிழ்நாட்டை ஹிட் ஆகும்போது கரெக்டாக மோஸ்ட்லி வந்து அக்டோபர் டு டிசம்பர் வரைக்கும் இந்த ப்ராப்ளம் வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்காக நம்ம ப்ராப்பராக ஸ்டெப்ஸ் எடுத்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டபிள் பர்னிங் ரியலி டிக்ளைனிங் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பஞ்சாபில் கூட பார்த்திங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டபிள்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஜூன் ஜூலை அந்த சமயத்தில் வந்து கேரிஃப் க்ராப்ஸ் வந்து ரைஸு இதெல்லாம் வந்து விளைவிச்சிருப்பாங்க. விளைவிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஒரு கொஞ்ச நாள் தான் கேப் இருக்கும். லைக் பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் பீரியட், ஒரு 3 வீக்ஸ் தான் கேப் இருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் ரைஸ் எல்லாம் வந்து அறுவடை பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபீல்டு வந்து நிறைய வந்து ஸ்டபிள்ஸ் எல்லாம் இருக்கும். அதை எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அடுத்து ஒரு 4 வீக்ஸ் தான் இருக்கிறதுனால ரொம்ப கம்மியான பீரியட் தான், 3 to 4 வீக்ஸ் தான் இருக்கும். ஏன்னா நவம்பர் டிசம்பர், அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லாம் அடுத்து ராபி கிராப் போடணும். அப்போ அந்த ஃபீல்டை வந்து ஃபுல்லாகவே வந்து சரி பண்ணணுங்கிறதுக்காக என்ன பண்ணிடுவாங்க, அந்த வைக்கோல் எல்லாத்தையும் வந்து எரிச்சு விட்ருவாங்க. எரிச்சு விடும் போது என்னாகும் அப்படின்னா, ஏற்கனவே வந்து இந்த சமயம் வந்து வின்டர் சமயம். அப்போ வந்து நம்மளுடைய அந்த சைடு எல்லாமே பார்த்திங்கன்னா வழி இல்லை, நம்ம காற்று வந்து ரொம்ப மெதுவாக தான் போகும் ஏர். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே ஆல்ரெடி ஃபாக் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ இவங்க வந்து ஸ்மோக் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸ்மோக் ப்ளஸ் ஃபாக் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்மாகாக மாறிடும். அப்போ என்ன ஆகும்னா நிறைய பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் க்ரியேட் ஆகும், நமக்கு வந்து லங்ஸ் அஃபெக்ட் ஆகும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அங்கே க்ரியேட் ஆகும். ஏன்னா பக்கத்தில் வந்து கடலும் இல்லை. ஸோ அப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஈவன் டெல்லியில் கூட பொல்யூஷன் இதனாலே க்ரியேட் ஆகுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டபிள் பர்னிங் வந்து ரியலி ப்ராப்ளமானு கேட்டால், இதை மானிட்டர் பண்ணுறதுக்காக நிறையா வந்து ட்ரோன்ஸ், அதுன்னு கேமராஸ், சென்சார்ஸ் இந்த மாதிரி நிறைய ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஆனால் இதெல்லாம் பகலில் தான் பார்க்குது இந்த கேமராஸ் எல்லாம். பட் நிறைய பேர் ஈவினிங்லாம் வந்து
எரிக்கிறாங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விட இப்போ கம்மியாயிருச்சு, ஈவன் விட இப்போ கம்மியாயிருச்சுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக எரிக்கிறாங்களா, அது அவ்வளோ பெரிய பிரச்சனை வராது. பெருசு பெருசாக எரிக்கிறாங்கல்ல, ஆனால் அது தெரிய மாட்டேது. ஆக்சுவலாக அவங்க எல்லாத்தையுமே கணக்கு வச்சுக்கிறாங்க, சின்னதாக எரிக்கிறவங்க, பெருசாக எரிக்கிறவங்க எல்லாத்தையும். பட் ஆக்சுவலாக இங்கே இஷ்யூ என்னென்னா, பெரிய லெவலில் ஸ்மோக் வந்து க்ரியேட் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் ப்ராப்ளம். ஸோ அதை தான் இந்த டேட்டா ஏன் டிஃபர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட்டு ஸ்டபிள் பர்னிங்னா என்ன அப்படிங்கிற மாதிரி பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து மக்கறதுக்காகவே புஷார் டீகம்போசர் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டபிள்ஸை வந்து மக்கிரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒய் க்ளவுட் சீடிங் இஸ் நாட் அ சொல்யூஷன் டு டெல்லி ஏர் பொல்யூஷன் க்ரைசிஸ். இப்போ நம்ம ரீசெண்டாக இப்போ தீபாவளி பார்த்தோம். ஏற்கனவே டெல்லியில் வந்து பயங்கர பொல்யூஷன் தான். இப்போ தீபாவளியில் ரொம்ப பொல்யூஷன் ஆகிருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, மழை பெய்யணும். மழை வந்து இப்போ ஃபஸ்ட்டு க்ளவுட் ஃபார்ம் ஆனால் தான் நீங்கள் க்ளவுட் சீடிங்கே பண்ண முடியும். இங்கே க்ளவுடே ஃபார்ம் ஆகாமல் நார்மலாக புகை மண்டலமாக இருந்துச்சுன்னா அதில் எப்படி நமக்கு மாய்ஸ்சர் கண்டென்ட் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து நல்ல ஒரு க்ளவுட் ஃபார்ம் ஆகிருக்கு, மழை மட்டும் பெய்யாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஏரோப்ளேனில் போய் லைக் வந்து ஏர்க்ராஃப்ட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சில்வர் அயோடின் இந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் அதில் போட்டு விட்டுறலாம். க்ளவுட் மேலே போட்டு விட்ட உடனே அப்படியே வந்து கண்டென்ஸ் ஆகி வாட்டர் ட்ராப்லெட் ஆகி மழை பெய்யும். பட் இதுவே என்ன ஆயிரும் அப்படின்னா, பெரிய வந்து ஃப்ளட்டாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எப்படி வரும்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஸோ நமக்கு வந்து இப்போ மழை பெய்யறது நமக்கு பிரச்சனைங்கிறத விட இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இது ஒன்று தான் சொல்யூஷனா பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ண. பேஸ் என்ன, ரூட் என்ன, ரூட் கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன பிரச்சனை, நம்ம வந்து இப்படி வந்து புகை மண்டலமாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் மழை பெய்யலைன்னு சொல்லி அப்புறம் க்ளவுட் சீடிங் பண்ணி இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக பண்ணுற ஒரு விஷயம். இப்போ என்ன பிரச்சனை, ரூட் காஸ் என்ன, அதை கண்டுபிடிக்கணும். எமிஷன் ஆகுது, நிறைய பொல்யூஷன் வந்து எமிட் பண்ணிகிட்டு இருக்கோம். வெஹிக்கிள்ஸில் வருது, கன்ஸ்ட்ரக்ஷனில் வருது, பவர் பிளான்ட்டில் வருது, வேஸ்ட் எல்லாம் எரிக்கிறோம், அக்ரிகல்ச்சர் ஃபயர் வருது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும், சரி செய்யணும். அது பண்ணாமல் நம்ம வெறும் க்ளவுடு மழை பெய்யணுங்கிறதுக்காக க்ளவுடு சீடிங் பண்ணுறதுல என்ன யூஸ் இருக்குது. ஸோ அதான் இட்ஸ் நாட் அ சொல்யூஷன். இந்த ஏர் பொல்யூஷன் க்ரைசிஸ்க்கு வந்து இதுதான் சொல்யூஷனா அப்படின்னு கேட்டால் இல்லை தானே. ஸோ அதான் சொல்ல வராங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஸ்கிப்டு ஏஷியன் சப்மிட். லைக் பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து ஆன்லைனில் வந்து மீட் பண்ணுறாரு. எஸ், ஆன்லைனில் பார்ட்டிசிபேட்டிங் விர்ச்சுவலாக வந்து அட்டென்ட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை பார்க்கலாம் ஃபியூச்சரில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்தியா பூட்டான் ரிவ்யூ பார்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் செக்யூரிட்டி. இப்போ ரீசெண்டாக ஹோம் மினிஸ்டர் கூட சொல்லியிருப்பார். ஏன்னா நம்மளுடைய நியரஸ்ட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய நெய்பரிங் கண்ட்ரி நம்மளோட பூட்டான், அதுவும் லேண்ட் லாக்டு கண்ட்ரி. ஸோ அதனால் வந்து அங்கே வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பார்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் செக்யூரிட்டி பார்க்கணும். இல்லைன்னா வந்து ஈஸியாக வந்து உள்ளே வந்துடுவாங்க நம்மளோட எனிமீஸ் எல்லாம். ஸோ அதனால் வந்து இதை ப்ராப்பராக வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இது வந்து 14th டைம் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா லாஸ்ட் மீட்டிங் பார்த்திங்கன்னா 2019 நடந்திருக்கும். ஸோ இதை பற்றி ஃப்யூச்சரில் வந்து இதை வந்துச்சு அப்படின்னா டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.